இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி, அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களை சுற்றி இருக்கிறவங்கள எப்பயுமே மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக உடையவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்களே இவங்க தான். யாருக்கு என்ன வேணும், என்ன உதவி கேட்டாலும் உடனே ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு குறிக்கோள் உடையவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். என்ன குறிக்கோள் அடையணுமோ அதற்காக அதிகம் உழைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, அடுத்தவங்களுக்கு உடைய மகிழ்ச்சியில் தன்னுடைய மகிழ்ச்சியை பார்க்கறது அப்படிங்கிறதுல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அதே மாதிரி தொண்டு செய்கிறது, சமூக தொண்டாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதாகட்டும், இந்த இயல்பு இவங்களுக்கு இயல்பாகவே அமைந்துடும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் உடல் பலம் வாய்ந்தவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்களுடைய புத்தி பலம் வாய்ந்தவங்க, இவங்களுடைய பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அறிவு பலம் நிறைந்தவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். யாருமே தன்னுடைய அறிவால் அடித்து காலி பண்ணக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அடுத்து வருகின்ற 15 நாட்களும் இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் வருகின்ற நாட்கள் கொஞ்சம் இதுநாள் இருந்த குழப்பங்கள் சரியாகக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், எந்த ஒரு முயற்சி பண்ணிங்களாமே அதில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இது வந்துட்டு இருந்திருக்கும். அந்த தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. இதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு உள்ள நபராக நீங்கள் வலம் வர போகிறீங்க. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேவையற்ற பிரச்சனையெல்லாம் உங்களை தேடி வரும். பிரச்சனையை கூட தானாக அதுவாக விளைக்கிறக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிரச்சனைக்கு தீர்வு அந்த கடவுளே உங்களுக்கு காமிப்பார். இதை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கடவுளே இதை காமிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. உங்களுடைய தவறை புரிந்து கொண்ட காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த டைமில் நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்களோ அதை புரிந்து செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப அமோகமான நாட்களாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சரியான புரிதல் இருக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். எதிரிகள் யார், நண்பர்கள் யார் அப்படின்னு அறிந்து செயல்படுவீங்க. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்கக்கிட்ட கூட இந்த டைமு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை பிள்ளைங்களுக்கு ஏதாவது நோட்டு புத்தகம் தானமாக வாங்கி கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குருவை வணங்குறது, அதே மாதிரி முன்னோர்களை வணங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் இருக்கிறது நல்லது. எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக அமையும். பணத்தட்டுப்பாடும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ஃபைனான்ஸில் பணம் வாங்கிட்டு அதை கட்ட முடியாத படாத பாடுபட்டிருப்பீங்க. அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறார். புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த டைமு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ஆடை ஆபரணம் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நண்பர்கள் கூட சேர்ந்து எங்கேயாவது கலை நிகழ்ச்சியில் அல்லது ஏதாவது விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும். ஆன்லைன் வர்த்தகம் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால் வரைக்கும் ஒரு விதமான மனசஞ்சலம், ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பிள்ளைங்களுடைய படிப்புக்காக இந்த டைம் கொஞ்சம் செலவு செய்வீங்க. அது எல்லாமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். வேண்டா வெறுப்பா செய்த ஒரு காரியத்தில் இருந்த தடைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும். வருகின்ற நாட்களும் ரொம்ப வெற்றி நிறைந்த நாட்களாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு செய்தி தேடி வரும். கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத பணவரத்தும் இந்த டைமு கிடைக்கும். ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஏதாவது போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவியிடையே கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். இருந்தாலும் வருகின்ற நாட்களில் அது ஒருவருக்கொருவர் பேசி அதை சரி செஞ்சுருவீங்க. பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்துறாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான காலகட்டம். ஒரு புதிய ஆதிக்கம், ஒரு புதிய முத்திரை இந்த டைமு பதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோ அல்லது இடமாற்றமோ இதெல்லாம் இந்த டைமு கிடைக்கும். இதற்கான அனுகூலமான காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். ஏன்னா நஷ்டத்தில் இயங்கிட்டு இருந்த தொழில் கூட இனி லாபத்தில் இயங்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த டைமு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த டைமு வரும். அரசு வழியில் கூட எதிர்பார்த்த அந்த சலுகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணிபுரிகிற இடத்துல கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளால் சின்ன சின்ன சங்கடங்கள் எதனா வரைக்கும் ஏற்பட்டிருக்கும். அந்த சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி புதிய யோகமான பலன்கள் இந்த பெண்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணிபுரிகிற இடத்துல கூட நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இதுனா வரையிலும் இருந்த அந்த தேக்க நிலை மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை, நல்ல ஒரு தெளிவான சிந்தனை இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டு அதை அப்படியே படிப்பீங்க. தேர்வில் கூட நல்ல ஒரு சாதனை புரியக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வருகின்ற நாட்கள் நல்ல யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரையிலும் இருந்த அந்த போராட்டமான வாழ்க்கை இனி மாறும். உங்களுடைய நம்பிக்கை இந்த டைம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலகும். உழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகமாக வரும். கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும். ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுவீங்க. திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுறதுனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் கூட இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த டைமு பூர்த்தியாகும். வருமானமும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு நிம்மதியான காலகட்டமாக இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனா வரையிலும் இருந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். பணிபுரிகிற இடத்துல கூட ஒரு சில பிரச்சனைகள் இதனா வரையிலும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது.
குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும். இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சங்கடங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாமே இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி புதிய வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம்லாம் இருக்குது. வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடைபெறும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சிதம்பர நடராஜரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும். வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. தேங்க்யூ.